வணக்கம். இது நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். சீரற்ற காலநிலை காரணமாக 9,000க்கும் அதிகமானவர்கள் முகாம்களில் தங்கியுள்ளனர். நீர் மின்சார உற்பத்தி 80% உயர்வு. பேச்சுவார்த்தைகளுக்காக எந்தவொரு நிபந்தனைகளையும் ஏற்க மாட்டோம் என இந்திய அரசுக்கு பாகிஸ்தான் பதில். இனி விரிவான செய்திகள். கொஸ்லாந்த மேரியபெத்த மண் சரிவில் புதையொன்றிருந்த மேலும் 20 சடலங்கள் இன்று முற்பகல் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மண்ணில் புதையொன்று காணாமற் போனவர்களை மீட்கும் பணி 10வது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சடலங்களை மீட்கும் பணிகளுக்காக அந்த பகுதியிலிருந்து தற்போது இடம்பெயர்ந்துள்ளவர்களின் உதவியும் பெறப்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்பு கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மனோ பெரரா குறிப்பிடுகின்றார். மண் சரிவினால் பாதிக்கப்பட்டவர்கள், அனர்த்தத்தை நேரில் கண்டவர்கள் மற்றும் சடலங்களை அடையாளம் காண்பதற்காக துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியவர்களின் உதவிகளும் பெறப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். 14 பேர் இதுவரை தகவல்களில் வழங்கியுள்ளதாகவும் அதன் பிரகாரம் 2 சடலங்கள் கண்டுபிடிக்க முடிந்ததாக மத்திய பாதுகாப்பு கட்டளை தளபதி கூறினார். இதற்கமைய பெண்ணொருவின் சடலமும் பிள்ளையொன்றின் சடலமும் மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சடலங்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மேஜர் ஜெனரல் மனோ பெரரா தெரிவிக்கின்றார். இந்த 2 சடலங்களுடன் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட சடலங்களின் எண்ணிக்கை 11ஆக அதிகரித்துள்ளது. இது தவிர மண்ணில் புதையொன்று காணாமற் போனவர்களின் மேலும் சில உடல்களும் அவயவங்களும் முன்னர் மீட்கப்பட்டிருந்ததாக மத்திய பாதுகாப்பு கட்டளை தளபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை மேரியபெத்தையில் மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ள மீட்பு பணிகளின் புதிய நிலவரங்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் லியோ நிரோஷதர்சன். மண் சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள மீரியபெத்த பிரதேச தோண்டும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இன்று காலை ராணுவத்தினர் பணிகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது. முகாம்களில் வாழும் இப்பிரதேச மக்களை அழைத்து வந்து அவர்கள் குடியிருப்புகள் தொடர்பாக அடையாள காட்டுமாறு கேட்டுக்கொண்டனர். இதற்கு அமைவாக அங்கிருந்து வந்த பிரதேச மக்கள் காட்டிய குறிப்பிட்ட சில இடங்களில் தோண்டுதல் பணிகள் நடவடிக்கிறது. குறிப்பிட்ட சடலங்கள் அப்பிரதேசத்தில் இருக்கப்பட்டது. செய்திகளுக்காக கொஸ்லாந்திலிருந்து லியோ நிரோஷதர்ஷன். கடும் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக மண் சரிவு அபாயம் காரணமாக 9,100 பேர் இடம்பெயர்ந்து முகாம்களில் தங்கியுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 2,000க்கும் அதிகமான குடும்பங்கள் முகாம்களில் தங்கியுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொட்டிப்பிலே தெரிவித்தார். மழை கூடிய காலநிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளிலும் பனிமூட்டத்துடன் கூடிய காலநிலை காணப்படுகின்றது. ஹம்மாந்தோட்டை, அம்பலாந்தோட்டை, தங்கல்ல ஆகிய பகுதிகளில் பனிமூட்டத்துடன் மழையும் பெய்யும் காட்சியே இவை. இந்த பகுதிகளில் முதல் முறையாக பனிமூட்டத்துடன் கூடிய காலநிலை நிலவுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை சிலாபத்தை அண்மித்த பகுதிகளில் நேற்றிரவு தொடக்கம் இன்று முற்பகல் வரை பனிமூட்டம் காணப்பட்டது. புத்தள மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கடும் மழையை அடுத்து தற்போது மிகவும் குளிரான காலநிலை நிலவுகின்றது. புத்தளத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வந்த கடும் மழை ஓய்ந்துள்ள நிலையில் தற்போது கடும் குளிருடன் கூடிய காலநிலை காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். நாட்டின் பல பகுதிகளிலும் பனிமூட்டம் நிறைந்து காணப்படுவதால் வாகன சாரதிகள் இடையூறுகளை எதிர்கொள்கின்றனர். புத்தளம் மாவட்டத்தில் வெள்ள நீர் வடிந்து வருவதாகவும் இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வழமைக்கு திரும்பி வருவதாகவும் பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். நீர் மின்சார உற்பத்தி 75% 80% உயர்வடைந்துள்ளது. நீர் மின்சார உற்பத்தி நிலையங்களுக்கு அண்மையில் உள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 81% அதிகரித்துள்ளதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். இதேவேளை நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள ஒரு இயந்திரத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் 2 இயந்திரங்கள் செயற்படுவதாக செனஜித் தசநாயக்க குறிப்பிட்டார். சிலாபம் கொழும்பு பிரதான வீதியை இடைமறித்து சிலாபம் மயிலம்குளம் பிரதேச மக்கள் இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். தமது கிராமம் தொடர்ந்து மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்படுவதை கட்டுப்படுத்துவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து புத்தள மாவட்ட இடர் முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் கர்னல் TAP தல்வத்தவிடம் நியூஸ் பஸ்ட் வினவியது. இந்த பிரச்சினை தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்புகளிடம் எழுத்து மூலம் முறைப்பாடு முன்வைக்கும் பட்சத்தில் அது குறித்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். சிரேஷ்ட அரசியல்வாதியான மறைந்த DA ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி ஆகியோரை நினைவு கூர்ந்து மெதமுல்லையிலிருந்து நிர்மாணிக்கப்பட்ட அருங்காட்சியகம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்பட்டது.
ராஜபக்சவின் 47வது நினைவு தினத்தை முன்னிட்டு அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி ஆகியோர் பயன்படுத்திய பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவர்களது கடந்த கால புகைப்படங்களும் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி ஆகியோரது நினைவு சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதன் பின்னர் அருங்காட்சியகம் திறக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சபாநாயகர் சமல் ராஜபக்ச, பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசல் ராஜபக்ச மற்றும் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாட்டில் இடம்பெற்ற சம்பவங்களின் தொகுப்பு அடுத்து. அனுராதபுர மைத்திரிபால சேனநாயக்க மாவட்டத்தில் இன்று அதிகாலை கணனி விற்பனை நிலையத்தில் தீ பரவியுள்ளது. அனுராதபுர தீயணைப்பு பிரிவினரால் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். தீ காரணமாக கணனி விற்பனை நிலையத்தில் இருந்த பல உபகரணங்கள் சேதமடைந்துள்ளன. கலேவல தேவகுவ பகுதியில் உள்ள பழைய வீட்டில் புதையல் அகழ்வில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கலேவல போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய புதையல் அகழ்வில் ஈடுபட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மற்ற மூவரும் தப்பி சென்றுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் புதையல் அகழ்விற்கு பயன்படுத்திய உபகரணங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று தம்புள்ளை பதில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முனராகலை வெதிகும்பர வீதியில் லாமநோயா பகுதியில் மோட்டார் சைக்கிளும் உளவு இயந்திரமும் மோதியதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்ததுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து சம்பவத்தில் காயமடைந்த 2 முனராகலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 57 வயதுடைய நபர் ஒருவரே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் விபத்துக்குள்ளான உளவு இயந்திரத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இன்று முனராகலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். ஹொரணே மேரஹாந்த தல்ஹாவில சந்தையில் நேற்று பிற்பகல் முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளானதில் சாரதி உயிரிழந்துள்ளார். வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமையே விபத்து ஏற்பட காரணம் என போலீசார் குறிப்பிட்டனர். இந்த விபத்து சம்பவத்தில் 47 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளார். புத்தளம் அனுராதபுர பிரதான வீதியில் நொச்சியகம வில்பத்து சந்தையில் இன்று முற்பகல் கொள்கலன் வாகனம் விபத்துக்குள்ளானதில் சாரதி மற்றும் உதவியாளர் காயமடைந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் நொச்சியகம கிராமிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தூக்க கலக்கமே விபத்து ஏற்பட காரணம் என போலீசார் குறிப்பிட்டனர். ஆழ்கடல் மீன்பிடி படகுகளுக்கான கண்காணிப்பு கட்டமைப்புகளை செயற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. சுமார் 3000 ஆழ்கடல் படகுகளில் இதற்கான உபகரணங்கள் பொருத்தப்பட உள்ளதாக கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் DMR திசாநாயக்க தெரிவிக்கின்றார். எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் இது தொடர்பான உடன்படிக்கைகள் எட்டப்படும் என்றும் கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். மீனவர்கள் தமது கடற்றொழில் நடவடிக்கைகளை முறையாகவும் நவீன முறையிலும் முன்னெடுக்கும் நோக்கில் இந்த படகு கண்காணிப்பு கட்டமைப்பு உபகரணங்களை பொருத்துவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அண்மையில் சர்ச்சையை தோற்றுவித்த இலங்கையின் மீன் ஏற்றுமதிக்கான ஐரோப்பிய ஒன்றிய பொருளாதார ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட நிபந்தனையை நிறைவேற்றுவதாக இந்த நடவடிக்கை அமைந்துள்ளதாக கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். மீன்பிடி படகுகளுக்கான படகு கண்காணிப்பு கட்டமைப்பு உபகரணங்களை பொருத்துவதற்கு சட்டமாதிபர் திணைக்களம் மற்றும் அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த படகு கண்காணிப்பு கட்டமைப்பு உபகரணங்களை ஆழ்கடல் மீன்பிடி படகுகளில் பொருத்துவதன் மூலம் இலங்கையில் மீன்பிடி நடவடிக்கைகளை மேலும் விஸ்தரிப்பதற்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் என்றும் கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டார். சீகிரிய ஓவியங்களில் வர்ணப்பேணியால் வரைந்த கல்முனை பகுதி பாடசாலை ஒன்றின் மாணவி கைது செய்யப்பட்டுள்ளார். கல்வி சுற்றுலாவில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் நேற்று பிற்பகல் மாணவி கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. குறித்த மாணவியின் நடவடிக்கைகளை அவதானித்த தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் அவரை கைது செய்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள 17 வயதான மாணவி தம்புளை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். எனினும் இந்த மாணவியை விடுவிக்குமாறு கோரி சுற்றுலாவில் ஈடுபட்டிருந்த கல்முனை பகுதி பாடசாலை மாணவர்களும் ஆசிரியர்களும் போலீஸ் நிலையத்திற்கு முன்னால் காத்திருந்ததாக போலீசார் கூறுகின்றனர். சம்பவம் தொடர்பில் சீகிரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் பல்கலைக்கழகத்தின் 30வது பட்டமளிப்பு விழா டிசம்பர் மாதம் 10ஆம் 11ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஒவ்வொரு 4 அமர்வுகளாக 2 நாட்கள் நடைபெறவுள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வசந்தி அரசரட்னம் தெரிவித்தார். 2 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் 4 அமர்வுகளாக 2 நாட்களுக்கு நடைபெற உள்ளன. மொத்தமாக 1372 பேருக்கு இதிலே பட்டம் வழங்கப்பட இருக்கிறது. ஒவ்வொரு அமர்விலும் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 150க்கும் 180க்கும் இடைப்பட்ட மாணவர்களைத்தான் தெரிவு செய்திருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய ஆடிட்டோரியம் 600 பேரை கொள்ளக்கூடியதாக இருக்கிறதால
விழிப்புலனற்றோருக்கான உலக கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்கவுள்ள தமது அணி பயிற்சிகளை மேற்கொள்ள உரிய மைதானம் ஒன்று இல்லை என இலங்கை அணித் தலைவரான சந்தன சூர்யாராச்சி கவலை வெளியிடுகின்றார். தென் ஆப்பிரிக்காவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இந்த போட்டிகளில் பங்கேற்கும் இலங்கை குழாம் எதிர்வரும் 23ஆம் தேதி நாட்டிலிருந்து புறப்பட்டு செல்லவுள்ளது. ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற விழிப்புலனற்றோருக்கான உலக கிரிக்கெட் போட்டிகளில் இலங்கை அணி 3ஆம் இடத்தை பிடித்தது. இந்த முறை அந்த போட்டிகளில் பங்கு பெற்றும் இலங்கை குழாம் பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு நுவரெலியா ரதல்ல மைதானத்தை இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் பெற்றுக் கொடுத்துள்ளது. எவ்வாறாயினும் நுவரெலியாவில் இந்த நாட்களில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பயிற்சிகளை மேற்கொள்ள முடியாதிருப்பதாக அணித்தலைவர் சந்தன சூர்யாராச்சி ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார். நாம் தற்போதைக்கு 3 நாட்களை பயிற்சிகளை மேற்கொண்டுள்ளோம். போட்டிகளுக்கு தேவையான பயிற்சிகளை எம்மால் இன்னும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. காலநிலைக்கு ஏற்றவாறு எம்மை தயார்படுத்திக் கொள்வதில் சிக்கல் இருக்கிறது. ஒரு நாள் கூட எம்மால் முழுமையாக பயிற்சியில் ஈடுபட முடியவில்லை. சீரற்ற காலநிலை பெரும் இடையூறாக இருந்தது. இம்மாதம் 20ஆம் தேதி வரை பயிற்சி பெற எமக்கு கால அவகாசம் இருக்கிறது. இது குறித்து சிந்தித்து இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் எமக்கு பேருதவியை வழங்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த விடயம் தொடர்பாக இலங்கை கிரிக்கெட் பிரதம நிறைவேற்று அதிகாரியான அஸ்லிடி சில்வாவிடம் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. விழிப்புலனற்றோர் கிரிக்கெட் சங்கம் இந்த பிரச்சினை தொடர்பாக இதுவரை தமக்கு தெரியப்படுத்தவில்லை என அவர் கூறினார். கோரிக்கை ஒன்றை விடுத்தால் கொழும்பை அண்மித்த பகுதியில் மைதானம் ஒன்றை பெற்றுக் கொடுப்பது குறித்து பரிசீலித்து பார்க்க முடியும் என அஸ்லிடி சில்வா தெரிவித்தார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.